நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். கும்ப ராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. அடேங்கப்பா, கும்ப ராசியாக இருந்து சனி கிரகம் சூப்பராக ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ எப்படி இருக்குன்னா, நான் சொன்ன அந்த வார்த்தை தான், அடேங்கப்பா அப்படின்னு இருக்கும். சரி, அது எப்படி அப்படின்றது பிரித்து ஒவ்வொரு செக்டாராக சொல்கிறேன். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இன் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி ஹாப்பி 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 தீபாவளி, ஹாப்பி நவராத்திரி. சரி, ஒவ்வொரு செக்டாராக பார்க்கலாமா? சரி, கும்ப ராசி சொல்கிற மொதல் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? அம்மாடியோ செலவு செலவு செலவு, விரைய செலவு அப்படின்னு. சுப செலவும் அதில் கண்டிப்பாக இருந்திருக்கணும். நிறைய பேருக்கு கல்யாணம் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனாலும் கல்யாணமெல்லாம் முடிஞ்சோடனே நின்று பார்த்தா என்ன யோசிப்போம்? அடேங்கப்பா, என்னடா இது செலவு அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? ஆமாங்க, அது செலவுன்ற ஒரு விஷயத்த நிறைய தான் ஆக்குது. ஆனால் அந்த செலவு பண்ணதில் ஒரு மன திருப்தி கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் எந்த சுபகாரியம் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஒரு திருப்தியா அப்படின்ற செலவுன்ற ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுட்டு நீங்கள் பார்க்கும்போது சுக்கிரனுடைய நிலை உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு 12ஆம் தேதிக்கு அப்புறம் வரார். அப்போது ஓப்பனாக சொல்லணுன்னா உங்கள் செலவை சமாளிச்சிடுவீங்கன்னு நான் சொல்ல வரேன். சமாளிப்பீங்கன்னா எப்படி அப்படின்னா, நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அதே மாதிரி வராக்கடன் வரும். நீங்கள் யாரெல்லாம் நம்பி இருந்தீங்களோ இப்போ உங்களை அப்படி பார்ப்பாங்கடி, பரவாயில்லடா இவன் கூடயா கல்யாணம் பண்ணிட்டான்டா, அவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குடா, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி எப்படி பண்ணினேன்ட்டோ அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் பேரும் புகழும் மன திருப்தியும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு தோழ்மையும் இருக்கும். ஆனால் அதே சமயம் திருஷ்டியும் நிறையா இருக்கும், போட்டி பொறாமையும் இருக்கும். இதை நெகட்டிவான பாயிண்ட்லேயும் பார்ப்பாங்க. இவனே பண்ணிட்டான் பாருண்டா, பார்த்துக்கலாண்டா அப்படின்ற ஒரு சப்ஜெக்டும் இருக்கும். ஏன்னா ஜென்ம சனி உங்களுக்கு தான். அண்ட் மேலும் அந்த சனி கிரகம் 7ஆம் வீட்டு சூரியன் ப்ளஸ் அந்த சூரியன் 9ஆம் வீட்டுக்கு, இது வரைக்கும் அவர் அதாவது 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருப்பார். அப்புறம் உங்களுக்கு அவர் 9ஆம் வீட்டுக்கு போயிடுவார். சரிங்களா? அப்போ 8ஆம் வீட்டிலேருந்து 9ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ அந்த டைமில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, யார் என்ன பேசினாலும் கண்டுக்காதீங்க. அந்த சூரியன் உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வழியை காமிக்கிறதுக்கு உண்டான வழியை செவ்வாய் கொடுக்குறார். செவ்வாய் எப்படி கொடுக்குறார் அப்படின்னு பார்க்குறீங்களா? செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருந்தாலே என்ன தெரியுமா சார், எதிரிகள் நசுக்கிடுவார் செவ்வாய். 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் ஆரோக்கியம் சீராகும், அதுக்குண்டான வழிகள் பிறக்கும். அண்ட் அந்த செவ்வாய் சூரியனை பார்க்கறதுனால நெகட்டிவ் எல்லாம் சுட்டரிச்சு போயிடும். ஸோ கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் அப்படின்றது 17ஆம் தேதிக்கு பிறகு பெரிய லெவலில் வந்துடும். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது 2ஆம் வீட்டில் ராகு இருக்குது சார், அதே மாதிரி 8ல் கேது வேறு. ஆனால் அந்த குரு பகவான் கேதுவை பார்க்குறார், இது வகையில் பாசிட்டிவ். அதனால தான் நிறைய நெகட்டிவ் நினச்சி பயப்படாதீங்கன்னு நான் சொல்கிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் சுய ஜாதகத்தில் சனியினுடைய நிலை, ராகு கேதுனுடைய நிலை, இது நீங்கள் இந்நேரமே பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் அதுக்குண்டான ரெக்டிஃபிகேஷன் இருக்குது. ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்து இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ ஆரோக்கியத்துலேயும் அதுலேருந்து நெகட்டிவ்லேருந்து வெளியில் வரக்கூடிய ரெக்டிஃபிகேஷன் இந்த மாதம் துர்காஷ்டமி அன்னைக்கு ப்ளஸ் மகாலய அமாவாசைன்னு சொல்லக்கூடியது அக்டோபர் 2ஆம் தேதி வருது. இந்த 2 நாள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான நாட்கள். அதனால தான் அவ்வளோ முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மாலியபட்ச அமாவாசை அன்னைக்கு பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க, அவங்கள மனசார நினச்சி கை கொடுத்து வழிகாட்டுங்கப்பா அப்படின்ற ஒரு ஆத்மரூபமான ஒரு ப்ரேயர் நீங்கள் வைங்க. அதே மாதிரி துர்காஷ்டமி அன்னைக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் சர்ப்பதோஷத்தினால பாதிக்கப்பட்ட ஜாதகமாக இருந்தால் நீங்கள் துர்காஷ்டமி அன்னைக்கு
குடும்பத்தோட போய் சர்ப்பதோஷ பரிகாரம் அந்தந்த கோயில் முறைப்படி நீங்கள் பண்ணும்போது எதெல்லாம் பிளாக் ஆயிருந்ததோ அதெல்லாம் வழி விட்டுடுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ முக்கியம் இந்த மாதம், ரொம்பவே நெகட்டிவ்லேருந்து வெளியில் வர்றதுக்குண்டான துலா மாசமும் கூட. அப்போ துலா ஸ்தானம் அப்படின்றது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய புனித ஆறில் போய் கடலில் போய் நீராடிட்டு வாங்க. இது எல்லாமே நெகட்டிவை போக்கிடும். அண்ட் ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு பாசிட்டிவான பல விஷயங்கள் காத்துட்ருக்கு. ஏன்னா 10ஆம் வீட்டில் சுக்கிரன் 12ஆம் தேதி வந்துடுறார். குரு வக்ரம் அடையிறது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ். அப்போ குரு சுக்கிரன் சேரும்போது வழி காட்டுபவர்கள், நல்வழி காட்டுபவர்கள் வந்துருவாங்க. அப்போ குழந்தைகளாக இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரியாத விஷயங்கள் புரிஞ்சு தெளிவடைஞ்சு நல்லா படித்து படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகலாங்க. ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் நான் பார்த்துருக்கேன், என் பையன் எழுந்திருக்கவே மாட்டேன்றான், புஸ்தகமே தொட மாட்டேன்றான் அப்படின்றவங்க கூட இப்போ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா 4 மணிக்கு லைட் எரியுதுன்னு பார்த்தா உட்காந்து படிச்சுட்ருக்கான், என்னடான்னு கேட்டால் ஆமாம்மா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவான். அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. ஒவ்வொரு விஷயமே கிரகங்கள் தான். அந்த கிரகங்கள் இப்போ பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் லயத்தோட அழகோட நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் சூரியன் பாசிட்டிவாக வர்றதுனால நீங்கள் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். கவர்மெண்ட் சைடு ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் தந்தை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி முடிவு வரதுக்குண்டான காலகட்டம். வழக்குகள் உங்கள் சைட் வந்து தீர்வு காணக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ எதிரிகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ நீங்கள் மறந்துடுங்க. அவங்க ஒன்றும் பெருசாக அவங்கள ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பட் திருஷ்டி அப்படின்றது இருக்கும். உங்களை புகழ்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல ஓகேங்க நான் என்ன பண்ணிட்டேன், நான் பட்டப்பாடி எனக்கு தாங்க தெரியும், கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே அப்பா அப்படித்தான் நீங்கள் பேசணுமே ஒழியா ஆமாம் நான் இவ்வளோ பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு பெருமிதப்பை மட்டும் தயவு செஞ்சு வேண்டாம். அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப முக்கியமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் 2 தடவை சந்திராஷ்டமம் வருது. ஸோ அந்த 2 தடவை சந்திராஷ்டமம் எப்போ வருதுன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மகாவிஷ்ணுக்கு பிரார்த்தனைகள் நீங்கள் விடாமல் பண்ணுங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டுட்டு வாங்க. பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுங்க. துளசி தீர்த்தம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. இதெல்லாம் செய்ய 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 ஜென்ம சனினாலே இருக்கக்கூடிய தாக்குதல்லேருந்து நீங்கள் விடுபட்டு, ஜென்ம சனி அப்படின்னாலே விரயம், அந்த விரயம் சுப விரயமாக இருந்தாலும் விரயம் தான். பட் எனிகோங்க பணத்தை மட்டும் சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம், சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு தானே. ஸோ அந்த சுபிக்ஷத்துக்கு யூஸ் பண்ணவங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி கிரகம் நல்லாயிருக்கும். நிறைய விரயம் ஆயிட்டாலும் கவலைப்படாதீங்க. அதுக்குண்டான வழிகள் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஊர்ஜிதமாக கிடைக்குன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. சரி, உங்களுடைய ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். இம்யூனிட்டி லெவல் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கை கால் வலி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தயவு செஞ்சு கும்பராசி அன்பர்கள் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் மைண்டில் தெளிவாக வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. சரி, உங்களுடைய சந்திராஷ்டமம் மட்டும் நான் 2 தடவை வருதுன்னு சொன்னேன். எப்போன்றது சொல்கிறேன், ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. எப்போன்னா 28ஆம் தேதி 10-11 நைட்டிலிருந்து 31ஆம் தேதி 11:15 காலையில். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி 4-3 சாயங்காலத்திலிருந்து 4ஆம் தேதி 5-6 விடியற்காலை வரைக்கும் இருக்குது. ஸோ 2 தடவை சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமத்தில் எப்படி இருக்கணுன்றது நான் சொல்ல தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஸோ இந்த காலகட்டம் ரொம்பவே நிறைய சேஞ்சஸ், நிறைய பாசிட்டிவ். இட்ஸ் வெயிட்டிங். யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.